நேற்று இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் வந்து ராஜ்கோட் ஸ்டேடியத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் அதுவும் நிறையா வந்து ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நடந்திருக்குது. அதை எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் வந்து ராஜ்கோட் ஸ்டேடியத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்டேடியத்தில் சொந்த ஊர் பையனான ரவீந்திர ஜடேஜா வந்து நேற்று ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு. வழக்கம் போல் இந்தியா வந்து டாஸ் வந்து வின் பண்ணாங்க. வின் பண்ணிவிட்டு பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணாங்க. பேட்டிங் சூஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க வந்து களத்தில் இறங்கினாங்க. யாருன்னா ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வழக்கம் போல் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவர் போனதுக்கப்புறமா அடுத்து சுப்மன் கில் வரிசையில் பின்னாடி அவரும் அவுட் ஆகிட்டார். கேஎஸ் பரத் அவர் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஆனால் நேற்று அறிமுக மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டெபுடன்ட் மேட்ச்சில் வந்து சர்ஃப்ராஸ் கான் ஆர்சிபி அணிக்காக விளையாடினார். ரஞ்சி டிராஃபி, டெல்லி கேபிட்டல்ஸ் போன்ற டீமுக்கு எல்லாத்துக்குமே வந்து விளையாடினார். சர்ஃப்ராஸ் கான் தன்னோட டெபுடன்ட் கேப்பை வந்து அனில் கும்ப்ளே அவர் கையிலேருந்து வாங்கினார். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இறங்கினார். எவ்வளோ ரன் அடிப்பார் அப்படின்றத நேற்று வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதே போல் அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில தான் விளையாடிக்கிட்டே இருந்தார். பட் ஆப்போனண்ட்டில் வந்து ரவீந்திர ஜடேஜா ஒரு ரன் கால் கொடுக்க அவர் ஓடி வரவே ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அவரோட விக்கெட்டை வந்து ரன் அவுட் பண்ணிவிடுவார். ரன் அவுட் பண்ணிவிட்டு அவர் அவுட் ஆகவே ரோஹித் சர்மாவும் வந்து கேப்பை தூக்கி போட்டு ரொம்ப கடுப்பான ஒரு மூமெண்ட்டில் வந்து போவார். என்னடா இது டெபுடன்ட் மேட்ச்லேயே ரன் அவுட் ஆகி தேவையில்லாத ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கு முழுக்க காரணம் ரவீந்திர ஜடேஜா ராங் கால் பண்ணது தான் முழுக்க தப்பு. அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு நாக் ஆடி இருக்கார். 110 ரன், ஒரு செஞ்சுரி, அபாரமான ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சுட்டு களத்தில் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முக்கிய கான்ட்ரிபியூஷனாக வந்து ரோஹித் சர்மா கேப்டன் அவர்கள் ரோஹித் சர்மாவோட கான்ட்ரிபியூஷனும் முக்கியமாக கருதப்படுது. 130 ரன்கள் வந்து அடிச்சுட்டு அவர் அவுட் ஆகிட்டார். ரவீந்திர ஜடேஜாவும் நேற்று களத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜா அதுக்கப்புறம் குல்தீப் யாதவும் வந்து களத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. நாளைக்கு டே 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எப்படியும் ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகிடுவார். எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 ரன் அடிச்சுட்டு வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாக்கு இந்த மேட்ச்சில் வந்து நேற்று செஞ்சுரி போட்டதால் 70 டெஸ்ட் ஆடி 3000 ரன்களை கடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 70 இன்னிங்ஸில் ஆடி 3000 ரன்களை கடந்திருக்கு. மண்ணின் மைந்தன் ராஜ்கோட் தன்னோட சொந்த ஊர் ரவீந்திர ஜடேஜாக்கு. அது மட்டும் இல்லாமல் பென் ஸ்டோக்ஸ்க்கு இது 100வது டெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினுக்கு இந்த டெஸ்ட்டில் ஒரு விக்கெட் எடுத்தால் 500வது டெஸ்ட் விக்கெட் அப்படின்ற அங்கீகாரமும் பட்டமும் அவருக்கு கிடைக்கும். அவர் விக்கெட் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் டெஸ்ட்டை யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்ட் டெஸ்ட் சீரீஸை வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போதைக்கு 2 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அந்த 2 டெஸ்ட்டில் ஆளுக்கு ஈக்குவல். இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இப்போது இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க, யாரோட கை ஓங்கி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம்.